தூத்துக்குடியில் அனல்மின் நிலைய குடியிருப்பில் 82 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுமுறை தினத்தில் ஆள் இல்லாததை அறிந்து அடுத்தடுத்து 8 வீடுகளில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்கள் சிக்குவார்களா? தூத்துக்குடியில் அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் பணியாற்றி வருகின்றனர். பொறியாளர்கள் முதல் பல்வேறு ஊழியர்களும் தங்குவதற்கு 2 இடங்களில் குடியிருப்புகள் உள்ளன. துறைமுகத்தில் இருந்து முத்தையாபுரம் செல்லும் சாலையில் கேம்ப் 2 குடியிருப்பு அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பில் 800க்கு மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் பள்ளி அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக ஏராளமானோர் தங்களது சொந்த ஊருக்கு சென்றுள்ளனர். இதில் ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். தேரடி குமரேசன் என்பவரது வீட்டில் மட்டும் 70 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. ஒரே வீட்டில் கொத்து கொத்தாக நகைகள் சிக்கியதால் அடுத்தடுத்த வீடுகளை குறிவைத்து கதவின் பூட்டை உடைத்துள்ளனர். சண்முகம் என்பவர் வீட்டில் 8 சவரன் நகைகள் திருடப்பட்டுள்ளன. கிளாஸ்டன் என்பவர் வீட்டில் 2.5 சவரன் நகைகள் மற்றும் விலை உயர்ந்த வாட்ச்கள் மாயமாகியுள்ளன. முருகானந்தம் என்பவரின் வீட்டில் 2 சவரன் நகைகளில் கொள்ளையர்கள் கை வைத்துள்ளனர். அடுத்தடுத்து 8 வீட்டுகளின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் 4 வீடுகளில் நகை, பணம் மற்றும் கிடைத்த பொருட்களை வாரி சுருட்டி கொண்டு குடுகுடுவென ஓடி உள்ளனர். மற்ற 4 வீடுகளில் எதுவும் தேராததால் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. கொள்ளை தொடர்பாக தெர்மல் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. அனல்மின் நிலைய குடியிருப்பின் நுழைவாயில் பகுதியில் 24 மணி நேரமும் காவலர்கள் மாறி மாறி பணியில் இருப்பார்கள். சந்தேக நபர்கள் யார் வந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்தி விசாரித்த பின்னரே உள்ளே விடுவார்கள். ஆனால் பாதுகாப்பு வளையத்தை கடந்து கொள்ளையர்கள் எப்படி உள்ளே சென்றார்கள் என்ற கேள்வி பெரிய கொக்கியாக தொங்கி உள்ளது. எனவே குடியிருப்பில் உள்ள யாருக்காவது இந்த சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அத்துடன் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து கொள்ளையர்களை அடையாளம் காணும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே நாளில் அடுத்தடுத்து 8 வீடுகளின் பூட்டை உடைத்த கொள்ளையர்கள் அதில் 4 வீடுகளில் இருந்து 82 சவரன் தங்க நகைகளை திருடிய சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரைந்து பிடித்து குடியிருப்பு வாசிகள் மத்தியில் எழுந்துள்ள அச்சத்தை போக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.